சிஎம் ரேஞ்சுக்கு வந்து அடுத்து வந்து யாருப்பா அப்படின்னு தேடுற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டேன். வீரபாண்டிய காக்பா எங்கே ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்களோ அப்படின்னு மட்டும் எனக்கு இன்னும் ஒரு டவுட் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி ஃபோட்டோ ஷூட்ஸ் தானே சார் இருக்கத்தானே செய்யும். மாடலிங் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கும். இன்னும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் போட்டோம்னா இதோட அப்படிலாம் இல்லை சார். அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. எல்லாத்தையும் எல்லாமே சோசியல் அது எல்லா மனிதர்களும் உள்ளதாங்க சார். அழுதுன்றது வரத்தான் செய்யும். திவாகர் சிரிச்சு பார்த்துருக்கோம், நடிச்சு பார்த்துருக்கோம். திவாகர் அழுது பார்த்துருக்கோம். நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னா விமர்சனம் விமர்சனம் மஞ்சள் வீரனா அடுத்த ஹீரோ திவாகர் சொல்லிட்டு நம்மளை சூப்பராக எடிட் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நாலேஜ் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் நானும் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். நான் எதுவுமே எப்பயும் தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் காமிச்சிருக்கிற ஒரு முகம் அப்படிங்கிற அந்த ஒரு முகம் வந்து இப்போ பார்க்குற இந்த டாக்டர் திவாகர் இப்போ பேசின டெக்னிக்கலாக பேசும்போது நீங்கள் வேணால் கட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த முகமோட இப்படி பேசுங்க, இதுக்கு வியூஸ் அதிகமாக. அப்படி இல்லை சார், உண்மையை சொல்லவா? இல்லை உங்கள்கிட்ட அவ்வளோ வந்து அந்த மெடிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லையா, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அண்ணா வந்து வியந்து பார்க்குறோம். இல்லை அதுதான் சொல்ல வரேன். இல்லை சார், சார் மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நிறைய பேசிட்டு இருக்கேன் சார். அதாவது ஒரு பொண்ணு என்ன இன்டர்வியூ பண்ணுச்சு. அந்த பொண்ணுக்கு கிடைச்சி ஃபிசியோதெரப்பினா என்ன, நெட்டி முறிக்கிறதான்னு கேட்டுச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு இல்லை மேடம், மேனுப்புலேஷன், மொபிலைசேஷன், அனாட்டமி படிக்கிறோம், ஃபிசியாலஜி படிக்கிறோம். அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவும் நல்லா வைரல் தான் ஆச்சு. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் 300 இன்டர்வியூனா உங்களால் எல்லாமே பார்த்துருக்க முடியாது சார். சிலது பார்த்துருப்பீங்க. ப்ரொபோசலை பற்றியும் சேர்த்து நான் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் மற்ற டாக்டர்ஸ்க்குமே தெரியும். ஓகேங்களா, மற்ற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்குமே பரவாயில்லையே இவ்வளோ நாலேஜ் இருக்கா, இவங்களும் இதெல்லாம் படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்க்க ஆரம்பித்தாங்க. யாருமே மைனஸாக பார்க்கல. இவ்வளோ நம்ம நாலேஜ் இருந்து இப்போ கூட சார் ஆக்சுவலாக இதில் வச்சு இன்டர்வியூ ஒரு டிவி சேனல் தான் பண்ணுறாங்க. நிற்க வச்சு ஒரு பெரிய பஜாரில் வச்சு இன்டர்வியூ. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி கூட்ட முடியுச்சு. மக்கள் யாரும் நம்மளை இதாக பண்ணல. நம்மளை பார்த்தோன்னே எல்லாரோட ஃபோனு கேமரா தூக்குறாங்க, டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம நடந்து போகிறது எடுக்கிறாங்க, நிற்கிறது, நடக்கிறது, உட்காரது, கிட்டத்தட்ட ஃப்ரீடமே போச்சு சார். ஓகேங்களா, இதெல்லாம் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தியிருக்கு. அவன் 1000 பிரச்சனை இருக்குது சார். அடுத்து உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சிட்டு அதை யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 குதிரை சவாரி செய்கிற ஐடியாவில் தான் இருக்கீங்க. ஆமாம், அதனால தப்பு இல்லை சார். இன்னொன்று நடிப்பு பேலன்ஸ் பண்ண முடியும் நம்புறீங்களா? தாராளமாக பண்ணலாம். இப்போ மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கார். ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. சேர்மன் இல்லைன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் இதாகலை. அது மாதிரி நம்ம அடுத்த ஃபிசியோதெரபிக்குன்னு சார் அது ஒரு நிர்வாகம். நான் அப்படி பண்ண போகிறேன் சார். அதான் நீங்கள் என்னென்னு எனக்கு கேட்க விடலை. தனியாக ஃபிசியோதெரபிக்குன்னு பில்டிங் கட்டி அதில் பெட்டு போட்டு அதில் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை படித்து முடிச்சு வராங்களா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு இருக்க நாலேஜ் அவங்களுக்கு பூத்தி அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு வருஷமெல்லாம் ஷூட் இருக்க போது. ஓகேங்களா, இடையில ஷூட்டுக்கு கண்டிப்பாக கடவுள் எல்லாமே நான் திருப்பி சொல்ல வரேன் சார். நம்ம அது போன போக்கில் போவோம். அதுக்குன்னு ஒரு நேரத்தை கடவுள் ஒதுக்குவார். நல்லது சார். இப்போ அப்போ அந்த ஒதுக்குற நேரத்தில் அந்த டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணலாம். டக்குன்னு ஷூட்னு வர்றப்போ அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு போகலாம். அப்புறம் பண்ணலாம். அப்படி மாறி மாறி இருக்கலாம் இல்லையா மக்களுக்கு. ஏன்னா இதுவும் விரும்புகிறாங்கல்ல. நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிய எல்லா பேருமே வந்துட்டு இவர் வந்து இதுக்குள்ளே வரணும், ஃபீல்டுக்குள்ளே வரணும், ஒரு நல்லா பண்ணணும், அதையும் மக்கள் விரும்புகிறாங்கல்ல. சரி, அடுத்து என்னமோ ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த கலக்க போவது யார் ஒரு சாங்கு, அப்புறம் ஏதோ அஜால் குஜால்லாம் என்ன அது? அச்சோ சார், கலக்கப்போகுது யாரெல்லாம் போயிருந்தோம். போயிட்டு வந்து சும்மா நடிச்சு காமிச்சோம். நிசாக்கா வந்து என்னோட மூத்தவங்க, ரொம்ப தம்பின்னு என் மேலே பிரியமாக இருப்பாங்க. ஸோ சும்மா அதில் வந்து இந்த சுட்டும் வீலி சூடரே அப்படின்ற சும்மா ஒரு 2 ஸ்டாப்பு போட்டு அதை அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டுட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் பண்ணி காமிச்சு சார். நான் டிவியில் பார்க்குறப்பே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லையா, அது வேறு ஆங்கிள். என்னப்பா டாக்டர் திவாகர் வந்து இங்கே சொல்கிறது ஒன்று. எப்படி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை எப்படி? பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க பார்வை எப்படி அப்படின்னு கேட்க. பெண்கள் அப்படிங்களா சார், நல்லா பேசுகிறவங்ககிட்ட பேசுவேன், பேசாமல் இதாக இருக்கவங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துக்கிறேன், அவ்வளோதான். பட் பெண்கள் ஃபேன்ஸ் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி. உங்களுக்கு தெரியாதுல்ல, பார்த்துருப்பீங்க. ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. எங்கே போனாலும் அது பசங்களே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. என்கிட்ட லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மதிச்சியம் பாலா வந்து இன்டர்வியூ எடுக்க ஒரு இதுக்காக வந்திருந்தேன். அப்படி அந்த மஞ்சள் கிழங்கட்டப்பா பாட்டு பண்ண அப்படி இல்லையா, அப்போ அவர் கூட என்ன சொன்ன, அப்படி சார் எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்களோட பெரிய ஃபேனு, இவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த மாதிரி ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் அவருக்கு ஜாஸ்தி. உண்மைதான். அதான் என்ன ரீசனா, அந்த நடிப்போட நயங்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இல்லை, சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் நான் அதை பார்த்தேன். ரசித்து எடுப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்களா? யாராவது வந்து நம்ம கூட ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதை ரசித்து தான் எடுப்பாங்க. ஓகே சார். ஆனால் அங்கே பேசும்போது தான் எனக்கு அதுக்கடுத்து டாக்டர் திவாகரோடைய பேச்சு வேறு மாதிரி ஒன்று என் காதுக்கு வந்துச்சு. அதனால தான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அதை கேட்டேன். எப்படி டாக்டர் திவாகர் ஒரு சின்ன பொண்ணு இந்த கட்டி பிடிக்கிறது ஒரு அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பிடிக்கவில்லை சார். எங்கே சார் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஃபோட்டோ ஷூட்ஸ் தானே சார், இருக்கத்தானே செய்யும். மாடலிங் இருக்கும், ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கும். இன்னும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் போட்டோம்னா இதை விட மோசமாலாம் வரும் இல்லையா. இதை விட மோசமாக சாரி சார் அப்படி சொல்லக்கூடாது. இதை விட இன்னும் டீப்பாக நடிக்கிற மாதிரிலாம் சீன் வரும். நம்ம பண்ணித்தானே ஆகணும். இன்டென்சிவ் சீனாக இருந்தாலும் ஓகே தான் சார், பண்ணித்தானே சார் ஆகணும்.
எல்லா ஆனாலும் படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன சார்? ஆனாலும் என்ன படத்தில் நடிக்கிறேன்னு பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம ஆரம்பத்திலே போன உடனே அதுக்கடுத்து வேற நான் கேள்விப்பட்டேன், எங்கே சிஎம் ரேஞ்சுக்கு வந்து அடுத்து வந்து யாருப்பாவான் அப்படின்னு தேடுற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டேன். சும்மா மக்கள் ஆளுக்கு ஏதாவது வளர்ந்தே கழட்டி விடுவாங்க சார். சிஎம்லாம் டக்குன்னு ஆக முடியுமா சார்? சீஃப் மினிஸ்டர்லாம் இப்போ சிஎம்மாக இருக்காங்க. ஆனால் கோபாசே அப்படிங்கிற ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்கா? அப்பெல்லாம் இல்லை சார், அப்பெல்லாம் நான் எதுவுமே அரசியலுக்கு நம்மளுக்கும் அப்பாற்பட்டது சார். நான் எதுலையுமே அதில் நுழைய மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும் சார். அப்போ நம்ம மதுரையில் பெரிய செல்வாக்குன்னு கேள்விப்பட்டேன், பெரிய தலைக்கட்டுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை தானே? அப்படி இல்லை சார், நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பழக்கம் இருக்கலாம், அது வேறு இது வேறு. அதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் நின்னதில்லை. அப்படியே போனாலும் சாதாரண மனிதனாக மனு கொடுத்து சாதாரண ஆளாக நின்று சாதாரண ஆளாக தான் அந்த விஷயத்தை நான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு தான் மதிப்பு. செல்வாக்கில் போய் ஒரு ஹெல்ப் கேட்குறத விட நார்மலாக கொண்டு போய் கால் கடுக்க நின்று மனு கொடுத்து அதில் வர்ற சுகம் தானே, அதுதான் ஜெயிக்கவும் செய்யும். சரி, இந்த அரசியலை பற்றி மனிதர்களை பற்றியும் பேசும்போது பேசுகிற டாக்டர் திவாரி எவ்வளோ தன்மையாக பேசுகிறாரு. ஆனால் சினிமான்னு வரும்போது மட்டும் ஏன் இப்படி ஆக்ரோஷமாக மாதிரி அதெல்லாம் சொல்லலாம் சார். நம்ம எப்படி வந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? எப்படி நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்றது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் யாரு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறத விட நான் யாருங்கிறத மக்கள் சொல்கிறது நல்ல விஷயம். பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கே தெரியாது எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இதுக்கு சாட்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா போஸ்ட்டு தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு ஏதோ தீப்பொறி திவாகரன் ஒரு பேர் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இல்லை சார். ஸ்கூலில் படிக்கிறப்ப சும்மா பசங்க வந்து பேச்சு போட்டியில் நம்பர் 1 வருவோம். சரி, அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேச்சு வந்து அனல் பறக்கும் இல்லையா, அதனால தீப்பொறி மாதிரி அடி காலில் நெருப்பு மாதிரி பேசி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை சார், அதாவது தண்ணி நடிப்பு நான் நடிப்பேன். தண்ணி நடிப்பு நாடகம், அதாவது நாடக போட்டி மாதிரி ஒரே ஆள் எல்லா கேரக்டரும். அதுலேயே வந்து ஸ்பீச்சும் வரும். அது நீங்கள் அதை வச்சே கணிச்சுக்காங்க என்னோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் பண்ணியிருப்பார் இல்லையா, நான் மோன் ஆக்டிங்காக பண்ணுறேன். ஆரியோ வீரபாண்டிய காட்பாம் நீ தான் ஜாக்சன் தெரியும். ஏ வீரபாண்டிய காட்பாம் நீ வட்டிங் கட்டல கெஷிங் கட்டல. கொதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. என்னோட நாட்டு நட்டாயா, களை பருத்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? வானம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சும்மா இது ஒரு சாம்பிள் தான் சார். ஸோ இந்த மாதிரி அனல் பறக்க நம்ம ஸ்பீச் இருக்கிறனால பசங்க அப்பப்போ நல்லா இருக்கு சார். தீப்பொறி திவாகர் அப்படிங்கிறது வந்து உங்களோட மோனோ ஆக்டிங்கும் நல்லா இருக்கு சார். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்ம திறமைக்கு ஒன்னொன்றுக்கு அடைமொழி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பொண்ணு நீங்கள் சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஸ்மைல் ஸ்டார்னு பேர் வைக்கலான் இருக்கேன். என்னை இன்டர்வியூ எடுத்த பொண்ணு தான். அப்படியே நம்மளை பற்றி ஒரு அதுக்கு தான் என்ன சொல்றேன், அடைமொழியவே அடைச்சிருந்தேங்கிறேன். அப்படி இல்லை சார், அதெல்லாம் தப்பு இல்லை. பல பேர் வரட்டும். டாக்டர் திவாகர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கெத்து, அது கெத்து. வாட்டர்மெலன்ங்கிறது இல்லை சார், இல்லை சார், வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றதே ஒரு பெரிய கெத்தாக தான் இருக்குது. அதான் நிறைய பேர் சொன்னது, படத்துக்கு போகாமலே நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே 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 சார், ஃபைனலாக உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த சினிமாக்குள்ளே வரீங்க, வீட்டில் இப்படி என்ன சொல்கிறாங்க? வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக தான் சார் ஆகுறாங்க. அதனால் என்ன உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்குது. இப்போ அப்பாட்டெல்லாம் நிறைய பேரே சொல்கிறாங்க, உன் மகன் நல்லா கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கான், அதை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ண சொல்லுங்கள், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் சார் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க சார், கூடிய சீக்கிரத்தில் முடிக்கணும். இதுக்கு இடையில நிறைய காதல்கள் அதெல்லாம் சொல்லுங்க சார். என்ன சார் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ், அதுவும் பெண் ரசிகைகள் அதிகம். இப்போ நீங்க இதெல்லாம் உண்மையை சொன்னா மட்டும்தானே உங்களுக்கு உண்மை சார். லவ்னா யாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் ஏன் சார் யாராவது லவ் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம இது கிடையாது, எங்கிட்டாவது லீக் ஆகி எங்கிட்டாவது காதலில் வந்து நேரம் போட்டிருப்பாங்க. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோட காதல் போட்டு அது ஒரு பெரிய இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீடியாவில் சொல்லுவோம். இதனால என்ன காதல் தோல்விகள் ஏதாவது இருக்கான்னு இல்லை, அந்த மாதிரிலாம் காதலே இது வரைக்கும் பார்க்காத பண்ணி தராதா சார்? கிட்டத்தட்ட 37-38 வயசு இருக்குமா சார்? காதலே அவ்வளோலாம் இல்லை சார். 88 சார் டேட் ஆஃப் பர்த். 88 சார். அப்போ என்ன ஒரு 36? 36 சார். 36 இல்லை சார், படிச்சு பிடிச்சி வந்தது நம்மளுக்கு அவ்வளோ பொறுப்புகள் வருதுல்ல, நம்மளோட கமிட்மெண்ட்ஸு மாதம் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ இது பண்ணணும். ஸோ அப்படியே ஓடிடுச்சு. காலேஜ் லைஃப்ல நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லாரோடையும் நல்லா பேசுவோம் பண்ணுவோம். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் ஒரு தீப்பொறி திவாகரா பள்ளிக்கூட காலகட்டங்களில் ஒரு மோனோ ஆக்டிங்கு, காலேஜில் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக சீனியர் கூட ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு ஆன்சர் பண்ணுற ஒரு ஆள், அதுலேயுமே வேற்று மாநிலத்து பெண்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல தனியாக காமிச்சிக்கிட்ட ஒருத்தருக்கு இத்தனை வருட காலம் இவ்வளோ தூரம் பயணித்து உங்களுக்கு வந்து ஒரு காதல், அந்த ஒரு க்ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தோணலை அப்படிங்கிறது தோணலைன்னு இல்லை சார். அதாவது காலேஜ் லைஃப்னா அது லவ்வாக மாரிருக்கு, அதுக்கும் ஒரு ராசி வேணும் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, சும்மா ஜாலியாக ஒரு க்ரஷ் கூட ஒரு பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு நம்மள என்ன எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும் சார். நான் ஸ்டேஜ் ஏறினால என்ன காணாமே
இந்த படையை நானும் என் கிளாஸ்மேட்ஸ் போனாங்கன்னா அதிரடி படை என்ன காணாமல் தான் சொல்லுவாங்க. போனோம்னால ஆடிட்டோரியம் எல்லாரும் காலேஜ் டே ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக லவ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி ஓகே, அந்த லைஃப் போயிடுச்சு. ப்ராக்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் லவ் பண்ணலாம் தோணாது சார். நம்ம ஒரு பெரிய மெச்சூர்டான ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 1 இயர் மதுரை மீனாட்சி மிஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக கிளினிக் போட வந்துட்டேன். அந்த 1 இயருமே மெச்சூரிட்டியாக தான் இருந்தேன். நம்ம நிறைய பண்ணால் நீங்கள் சொன்னாப்பில் லவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். என்கிட்ட நிறைய பெண்கள் வந்து பிரியமாக பேச தான் செய்வாங்க. நான் சில நாளுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணது கூட உண்டு. நம்ம அப்படி கூட யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோமோன்னு தோணும். அது மாதிரிலாம் நம்மகிட்ட நிறைய பொண்ணுங்க வாண்டடாக வந்து பேசுகிறாங்களே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தோணும். அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் போனோம்னா நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. அப்போ போய் ஹாய் ஹலோன்றது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அடுத்த பேசணும் அடுத்த கால் வந்துடும் சார். நான் ஹவுஸ் விசிட் பேசணுன்ற வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நம்மளோட டைமிங்லாம் பத்தாது. நம்ம பண்ணணும், ஏதாவது சின்ன சின்ன லோன்ஸ் போட்டிருப்போம், நம்ம சம்பாரிச்சு லோன் கட்டணும், வீட்டை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து எதை பற்றி யோசிக்க தோணாது. இன்னொன்று, ஒரு லெவல் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணோம்னா அதோட கெத்தே தனி உங்களுக்கு. இல்லை சார், இப்போது எனக்கு அதுதான் புரியல. இப்போது செட்டில் அப்படிங்கிறது நீங்கள் எதை அவங்ககிட்ட ஆரம்பத்தில் செட்டில் ஆகணும் சார். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணமே பண்ண போகிறோம்னா அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு அமைப்பு, அதுக்குன்னு ஒரு இது நீங்கள் சொன்னாப்புல அதையும் மீறி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அதையும் நான் பார்த்துட்டேன் மக்கள்கிட்ட. இது எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கூலி வேலை பார்த்தாலும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க சார். ஒன்றும் இல்லை, இந்த வடபழனியில் இப்போ இருக்காங்களான்னு தெரியல, அங்கே போய் பாருங்கள். வயசான 2 கப்பல் அவங்க வந்து ஒரு டீ வாங்கி குடிப்பாங்க. 2 பேருமே மாறி மாறி. அதான் சொல்ல வரேன். உண்மைதான். அதுக்கு உண்டான ராசி அந்த அந்நுண்ணியத்தை தான் நான் உண்மைதான் சார். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த ராசி வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. நான் அதையும் பார்த்துருக்கேன். என்னோட பேஷன்ஸு, நான் அவங்க வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப அந்த பையன் வந்து 8th or 9th படித்தேன். அப்போ அந்த பையனை கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். 2013 அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போ 9th படித்தான். இப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு கூட நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அதுக்குள்ளே கல்யாணம் லவ் மேரேஜ் வேலை, கல்யாணம் சீக்கிரமே பண்ணிட்டான். இப்போ 2K கிட்ஸுக்குலாம் வந்துட்டு 2K கிட்ஸ் இல்லை சார், ஒவ்வொருத்தவங்களோட அமைப்பு சார். சரி, உங்களுக்கு லேட் ஆகணும் அப்படின்னு இறைவனோட அமைப்பு. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்கும். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணி அதுக்குண்டான இது சேர்த்து வச்சாலும் அது கிடைக்கிறப்ப தான் கிடைக்கும். ஆனால் சார், நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசினதில்லை சார். சீரியஸ்லி சேயிங், நீங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு கிளாரிட்டி அண்டு உங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற அந்த ஒரு கிளாரிட்டி, இப்படிப்பட்ட ஒரு முகத்தை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமாகவே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இங்கே வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அப்படிங்கிறவரை பல பிம்பங்கள் இருக்குது. ஆனால் ரியல் ஃபேஸு நான் இந்த ஃபேஸை தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலாக அது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் எங்கே ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்களோ அப்படின்னு மட்டும் எனக்கு இன்னும் ஒரு டவுட் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை சார். அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? எல்லாமே சோசியல். நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ல, ஆமாம் இல்லைன்னு தானே கேட்குறேன். நீ அது கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் சொல்ல வரேன் சார். மேக்ஸிமம் வந்து நம்மளை தரப்பு விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே மீடியாவில் கொண்டோம். விவேக் சார் கொஸ்டின் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே போகல சார். நானும் சொல்லவில்லை, நான் இன்னும் நிறைய பேருமே மீடியா பண்ணுற தப்பு. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை உட்கார வச்சு அவங்க குடும்ப கதையெல்லாம் இழுத்து என்னென்னமோ பேசி, நானும் அந்த சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணப்போ மற்றவங்களெல்லாம் கேமராமேன்லாம் சத்தம் போட்டேன். ஏப்பா தம்பிங்களா, நாளைக்கே அவங்க கல்யாணம் ஆக போகிறவங்க, அதுக்காக இவ்வளோ டீப்பாக நீங்கள் அதை ஓப்பனாக அவங்களே பிரியப்பட்டு ஓப்பனாக கொடுக்குறேன். அது உண்மையிலே பார்க்குறப்ப பாவமாக இருந்துச்சு. சொல்கிறதான் சொல்லணும் சார். நல்ல விஷயங்கள் கெட்டது இருக்குது, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு சில விஷயங்களில் மீடியா மேலேயும் கோவம். ஆனால் இன்னொன்று, மீடியா மேலே சொல்ல முடியாது. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க அதை சொல்ல முடியாது. இதுவே எடுக்கிற கேமராமேனை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க பார்ப்போம், ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். அவங்களோட பர்சனல் ஷேர் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். என்ன அப்படி தான் ஒருத்தர் வந்து ரொம்ப டீப்பாக நோண்டி கேட்டார். ஒருத்தருக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு, விஜய். நான் ஏப்பா இதே மாதிரி ஒன்றை உட்கார வச்சு நான் கொஸ்டின் கேட்டேன், இதை பற்றி கேட்டால் நீ சொல்லுவியான்னு கேட்டதுக்கே அவருக்கு அம்புட்டு கோவம் வந்துச்சு. என்ன சார் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர்கிட்ட நான் பர்சனலாக இன்னும் 2-3 கொஸ்டின் கேட்டேன். அவரால் ஆன்சர் பண்ண முடியல. இதெல்லாம் நியாயமாப்பான்னு கேட்டேன். கேட்குற கொஸ்டின் கரெக்டாக கேளு, அன்னெசரியாக கேட்காது அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு. அப்புறம் ஓகே, அப்படி இருக்குல்ல சார். அதுவும் மீடியான்றது நல்ல விஷயங்களை மட்டும் தான் கொண்டு போய் காட்டணும். ரொம்ப அடுத்தவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்குமே பர்சனல் இருக்கும் சார். அதெல்லாம் யாரையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் திரும்ப கேட்குறேன், அது எனக்குமே உடன்பாடு கிடையாது. பர்சனல் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் மேக்ஸிமம் நான் சொல்லிடுவேன் சார். மேக்ஸிமம் நான் சொல்கிற எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். அப்படியே ஏதாவது 1-2 விஷயங்கள் நினச்சாலும் அதெல்லாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது சார். அவங்களுக்கு அவசியம் இருக்கு இல்லையா? ஓகே, திவாகர் அழுவாரா? அழுதுருக்காரா? அது எல்லா மனிதர்களும் உள்ளதானே சார். அழுகுன்றது வரத்தான் செய்யும். இல்லை, திவாகர் சிரிச்சு பார்த்துருக்கோம், நடிச்சு பார்த்துருக்கோம். திவாகர் அழுது பார்க்கல. ஏன் அழுதுதான் நிறைய நடிச்சு காமிச்சிட்டோம்ல. நடிப்பு வேற, ரியலாக நேச்சுரலாக வந்து அது அழுகுறன்ற சூழ்நிலை வந்தால் தானே சார். எல்லா நேரம் உட்காந்து எப்படி சார் அழுக முடியும்? சில நேரங்களில் ரொம்ப ஹார்டான ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒன்று நடக்கும். வரும் சார். ஒரு 2 years பிஃபோர் டாக் ஒன்று
ஆக்சுவலாக நான் ஒரு டாக் வளர்க்குறேன். அது கூடயே இன்னொரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கூட்டு போகிறப்ப அதுவும் எங்களோட அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ இதை கூட்டு போகிறப்ப அவங்களும் அப்படியே வருங்க ரோட்டில் வரப்போ நான் அசால்ட்டாக ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன். சார் என் பின்னாடி 4 டாக் வரும். நான் வளர்க்குற டாக்கு ரோப் போட்டு நான் பிடிச்சிட்டு போயிடுவேன். பின்னாடி 3-4 டாக் வரும் சார். டாக்னாலே ஏரியாவில் பெரிய பஞ்சாயத்து. என்ன ரீசன்னா டெய்லியும் ஆக்சுவலாக எதுலேயும் நான் சொன்னதில்லை. பாருங்கள் எப்படியாவது பிடிங்க நீங்கள் பாயிண்ட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டெய்லியும் பிஸ்கட் ஃபைட்ஸு பரோட்டாஸ் என்னால் முடிஞ்ச உணவு சார். ஏன்னா நம்ம போய் குக் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு டெய்லியும் வாங்க போயிடுவேன். அதனால் ஏன் டாக்கை கூட்டு போகிறப்போ அவங்களும் பின்னாடியே பிள்ளை மாதிரி ஓடியாந்துருங்க. ரோட்டில் வந்து ஆப்போசிட்டில் ஓடிடுச்சு சார். அது அவ்வளோ சாஃப்டான நாய். மற்ற நாய்ங்க கூட என்ன தெரியுமா சார் பண்ணுங்க, பக்கத்தில் வீட்டுகளில் இருக்கும் இல்லையா, அந்த கோழியை போய் பிடிக்கிங்க. அதனால் எல்லாம் ஏன்டா தான் கேட்டுக்கிறோம். உங்கள் நாய் பிடிச்சிருச்சுன்னு வாங்க, ஏம்மா நான் அந்த நாய் தான் வளர்க்குறேன், அது ஸ்ட்ரீட் டாக்கு ஏம்மா என்கிட்ட கேட்குறீங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தானே சாப்பாடு விட வளர்க்குறீங்க, அது உங்கள் நாய் தான் சொல்லிட்டு எல்லோரும் சண்டைக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டாக் வந்து ஆனால் கோழியெல்லாம் அப்படியா சார், நல்ல டாக் சார், பியூர் ஒயிட்டு. அது என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக ஃபீமேல் டாக் வேறு. அந்த மகாலட்சுமியே வந்துட்டு மகாலட்சுமியே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த டாக்கை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பின்னாடி வந்த டாக் வந்து என்ன ஆயிடுச்சு, ரோட்டுக்கு இங்கிட்டு குறுக்க போகுங்களா சார், அப்படி குறுக்க போய் கண்ணுக்கண்ணால் அடிபட்டு சார். அதெல்லாம் தான் ஒரு ஃபீலிங் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அழுக. ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, டெய்லியும் அது எந்த இடத்துல புதைச்சோம் அந்த மாதிரி இயற்கையாக வர்றதுக்கு தான் அழுக வரும் சார். என்ன ரீசன்னா அது அவ்வளோ பிரியமாக இருக்கும் சார். கூப்பிட்ட உடனே வந்து இதாக இருக்கும், நம்மளும் தடவி கொடுத்து நல்லா இது பண்ணி ரொம்ப நாள் வளர்த்துட்டோம், ஓகேங்களா, பிள்ளை மாதிரி நல்லா வளர்த்துட்டோன்னு வைங்களே. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் அழுக வரும் சார். இப்போ இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன். அது நேச்சுரல் கிரையிங்க, சும்மா நம்ம பிளான் பண்ணி வரதில்ல. என்ன ரீசனா கண்ணால் அடிச்சு துடிச்சு சார். ஸோ வந்து அதை வந்து கொஞ்சம் ரொம்ப மறக்க முடியல. அது அதே இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறப்பலாம் அது கூட வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அங்கேயே புதைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வருவேன் சார். 11:30 வந்தாலுமே அது புதைச்ச இடத்துல டெய்லி ஒரு கண்டினியூஸாக ஒரு 20 நாள் போய்கிட்டே இருக்கேன். 20 நாள் போயிட்டு கண்ணீர் வடியும். அப்பா அம்மாவுக்கு கூட தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்தோம் சார், அப்படியே போனோம். அப்புறம் நாள் ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அழுக வரும் சார். மற்றபடிலாம் ரொம்ப நம்ம போல்டான ஆள் சார். அது உண்மையாகவே ரியலாக பிரியமாக இருந்துச்சு அந்த டாக்கு. அதனால் நம்மளுக்கும் அது மேலே ஒரு பிரியன்னு வைங்களேன். அது மாதிரி என்னோட அழுகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும், உண்மையான விஷயங்களுக்காக இருக்கும் சார். சூப்பர் சார், சூப்பர் டாக். சரி, இப்போ பர்சனல் விட்டுருவோம். மெயினாக ஒரு கேள்வி என்னென்னா, இந்த FTFS ஸ்டாப் பண்ணணும், விமர்சனம் பண்ணுறதை தள்ளி வைக்கணும், இப்படிலாம் பேசுகிறாங்க. விமர்சனம் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் வர விஷயம். எனக்கும் ஒரு விமர்சனம் வரும். விமர்சனம்னோட லேட்டஸ்ட்டாக சார் இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நெப்போலியன் சார் மகனுக்கு கல்யாணம் பண்ணார். அது அவர் சொந்த விஷயம். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடூர செயலாக இருந்துச்சு மக்கள் பார்க்குறப்ப. நிறைய டாக்டர்ஸே வந்துட்டு இவர் வந்து செக்ஸுவல் லைஃப்பில் ஈடுபட முடியாது, இவருக்கு கல்யாணம் தேவையா, இந்த மாதிரிலாம் நிறைய ஆளாளுக்கு இதெல்லாம் எவ்வளோ தவறுதலான செயல். அவர் மகனை வந்து பராமரித்து நோய்வாய்ப்பழுதுலேருந்து காப்பாற்றி அவர் பிரியப்பட்டு அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு. அது அவங்களோட சொந்த விஷயம். நம்ம முடிஞ்சால் வாழ்த்த போகிறோம், இல்லாட்டி நம்ம அமைதியாக இருக்க போகிறோம். அதையும் பற்றி நிறைய பேர் விமர்சனம்ன்ற பேரில் ஒரு ஆக்சுவலாக சார் தனி மனிதனோட போய் யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது. தனி மனித தாக்குதல் அது நானுமே உடன்படுறேன். ஈவன் அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நெப்போலியன் சாரில் விமர்சனம்ன்ற ஒரு பேரில் கேட்டால் கருத்து சுதந்திரமா, அது அவங்க இஷ்டம் தானே சார். அவர் அதோட மாற்றுத்திறனாலேயே ஒரு பெண் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக முன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது இல்லையா. அந்த பையனோட பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும், ஓகேங்களா. அந்த பையனோட பேஷண்ட்ஸோட நிலைமையை பற்றி தெரியாது, ஓகேங்களா. இது தான் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த மாதிரி விமர்சனம்ன்ற பேரில் நீங்கள் ஒரு டாக்டர் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு சினிமாக்குள்ளேயும் இப்போ இருக்கீங்க, ஒரு ஆளுமை. இது மாதிரி விமர்சகர்கள், நானுமே ஒரு விமர்சகர் தான், நான் உட்பட. நீங்களாம் டீசெண்டாக தானே கேட்குறீங்க. விமர்சகர் மீன்ஸ் நீங்கள் யாரையும் இதெல்லாம் கேட்கல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பர்சனல் அட்டாக், அது ஒரு செலிபிரிட்டியை அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் கண்டிச்சு போட்டிருந்தேன் வீடியோ பார்த்தீங்களா, தமிழ் இங்கிலீஷ்லையும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் சார். இன்னும் சொல்லுங்கள் சார். இங்கே இன்டர்வியூலையுமே சொல்லுங்கள் சார், அது ரொம்ப அநாகரிகம் சார். அது அவர் இஷ்டம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து பேசிக்காக நல்ல மனுஷன் சார். தென்காசி இருக்குல்ல நம்ம மதுரை பக்கத்தில், அந்த அவர் பையனுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு நோய், ஓகேங்களா. மேக்ஸிமம் அதில் பாதிக்கப்பட்டவங்கள இவ்வளோ நாள் உயிர் வாழ வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இவ்வளோ என்ன பண்ணாருன்னு தெரியல, என்ன மாயமந்திரமும் தெரியல, இறைவன் அருளானு தெரியல. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 12 வயசுலையோ 15 வயசுலையோ நாள் ஆக இந்த வந்து படிக்கிறப்ப படிக்கும் ப்ராக்ரெசிவ் டிசீஸ். நாள் ஆக ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே போகும். 2 இருக்குது, ஸ்ட்ரோக் பக்கவாதம் கூட நான் ப்ராக்ரெசிவ் டிசீஸ், இது வந்து ப்ராக்ரெசிவ் டிசீஸ். ஆனால் அவர் மகனை எல்லா சிகிச்சையும் அழித்து நல்லா காப்பாற்றி நெப்போலியன் சார் அவர் மகன் மாதிரியே பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயோபதி அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில் ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு உதவி நிறைய பண்ணார். அப்போ நான் பிசியோதெரபி படிக்கிற காலத்துலேருந்தே
பார்த்துருக்கேன். ஸோ பிசியோதெரப்பி எவ்வளோ முக்கியம், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிக்கு பிசியோதெரப்பியை தவிர வேறு வைத்தியமே கிடையாது. நெப்போலியன் சார் பையனுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தான். ஸோ பிசியோதெரப்பியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர் எம்பியாக இருந்தப்போ நிறைய பிசியோதெரபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணார் சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் இல்லற வாழ்க்கைன்னா தாம்பத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சார் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்களே, அது தாம்பத்தியத்தையும் மீறி செக்ஸையும் மீறி எங்களால் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு ஒரு கப்பல் முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்க சொந்த விஷயம். அவங்கள போய் கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு யாரும் இயற்கைக்கு முரணா பண்ணல. ஓகேங்களா, இயற்கைக்கு முரணா பண்ண ஒரு பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது அவங்களோட சொந்த விஷயம். நம்ம வாழ்த்துவோமே, நல்லா இருந்துட்டு போட்டுமே. ஜப்பானில் போய் ஒரு மனுஷன் பாவம் அப்படி செலவு பண்ணி எல்லா நடிகர்களுக்கும் டிக்கெட் போட்டு விட்டாங்க. நான் பேசினப்போ என்னையும் கொச்சைப்படுத்திட்டாங்க. அது வந்து சார் டாக்டர் வந்து துபாய் போயிட்டு வந்தார், மலேசியா போயிட்டு வந்தார், அடுத்து அமெரிக்கா பிளானுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா. அப்போ பார்த்து எவ்வளோ மக்கள்கிட்ட கீழ்த்தரமாக ஒரு புத்தி இருக்குன்னு பாருங்கள். அவர் பிரியப்பட்டு பாவம் கல்யாணம் பண்ணி ஜப்பானில் எல்லா பேரையும் வர வச்சு சூப்பராக பண்ணார். ஸோ அந்த திருமணத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார். ஈவன் நம்மளுக்கு கூட முடிஞ்சால் வாழ்த்து போகிறோம், இல்லையா நம்ம இது பண்ணிட்டு போகிறோம். அதை விட்டு சோசியல் மீடியாவில் ஈவன் பெரிய பெரிய சேனல் கூட கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். இல்லை அது தவறு தான். அப்போ அந்த அளவுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க சார். தனி மனித தாக்குதல் அதுவும் இந்த மாதிரி பேசுறது யாராவது அதுவும் அந்த பையன் பாவம் இல்லை சார். அந்த பையன் அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணாங்க? நம்ம எதுக்கு நெப்போலியன் சார் நடிகர்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்தை இழுக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமா சார். நான் விமர்சனம் கேட்க வந்தது அதை கேட்க, அது விமர்சனம் தானே உங்களுக்கு? அந்த விமர்சனத்தை கேட்க வரல. நம்ம திரைத்துறையில் சினிமா இப்போ நம்மளும் ஒரு நடிகர்களாக இருக்கோம், நம்ம ஒரு இயக்குனராக இருக்கோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை விமர்சனத்தை ஸ்டாப் பண்ணணும், வசூலை பாதிக்குது அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு நீங்களுமே ஒரு விமர்சகர், நீங்களுமே ஒரு நடிகர் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல படத்தை ஒரு விமர்சகர் எழுதணும், ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்றது ஒரு விமர்சகர் எழுதணும். இப்போ அந்த விமர்சகருக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடப்படுகிறதா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நல்லா நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னா விமர்சகர் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக படம் உள்ள இல்லையா ரீச் ஆகும். விமர்சகர் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் முகத்தால் சத்தியம் தான் ஜெயிக்கும். சத்தியம் வந்து நெருப்பு மாதிரி, யாரும் போய் அதை வந்து விமர்சகம் அப்படின்ற சத்தியத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். ஓகேங்களா, படம் நல்லா இருந்துச்சுன்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி சொன்னவனை வந்து அவன் கிடக்கானான்ட்டு போய் பார்த்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஃபேமிலி படம்னு ஒரு படம் வந்துருச்சு சார். ஃபேமிலி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, இப்போ புஷ்பா 2 வந்திருக்கு. ஃபேமிலி சார் ஓப்பனாக சொல்லலாம், விமர்சகர்னாலலாம் ஒரு படத்தை டேமேஜ் பண்ண முடியாது. விமர்சகர்னால ஒரு படத்தை அவங்களாலலாம் யாரும் டேமேஜ் பண்ண முடியாது. என்ன சார் அப்புறம் ஏன் எல்லாரும் பயப்படணும்? விமர்சனம் ஒரு படத்தை என்ன வேணாலும் பேசிட்டு போ, மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு போ. அப்படியே விட்டுட்டு போகலாம். இல்லை திரையரங்க உரிமையாளர்களும் சரி நடிகர்களும் சரி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தனுஷனா ராயன் படம் எடுத்தாரு. ஆமாம், ராயன் படம் எடுத்தப்ப அது நிறைய பேர் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்கள் அடிச்சு ஹிட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். அவ்வளோதான் நானும் எதிர்பார்க்குறேன். விமர்சகர் நானும் ஒரு விமர்சகராக இருக்கணும், யாராக இருந்தாலும் பேசுறதுனால வந்து மக்கள் வந்து இது வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் கிடையாது. இதே விமர்சகர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியுமே படம் டேமேஜ் பண்ணாங்க. கடைசி நல்ல படம் தானே சொன்னோம். இல்லை நிறைய பேர் சூப்பர் படம் சொன்னாங்க, அந்த படம் உண்மையிலே நல்லா இல்லாட்டி விமர்சகர் சொன்னாலே படம் போடாது. எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து பண்ணுறதெல்லாம் படம் நல்லா இருந்தால் தான் சார். கதை மக்களுக்கு பிடிக்கணும், அந்த ட்ரெண்டுக்கு பிடிக்கணும், பசங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது ரீச் ஆகும். விமர்சகர்னால ஒரு படத்தை தூக்கி விட முடியாது, இறக்கவும் முடியாது. விளம்பரங்கள் தேவைப்படலாம், மற்றபடி அவங்க தான் வந்து ஹிட்டுக்கு காரணம் கிடையாது, தோல்விக்கு காரணம் அவங்க கிடையாது. சரி, அடுத்து எப்போ விஜய் அண்ணாட்ட சேர போகிறீங்க? இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அரசியலுக்கு நம்மளுக்கு தாவேக்கா விஜய்னா தளபதி 69 இல்லை அங்கே சார் மீனா பாயிண்ட் அப்போ தான் பிடிச்சிருங்க. 69ல் எதுவும் நடிக்கிறீங்களா என்ன? இல்லை சார் சும்மா மக்கள் ஏதாவது ஒரு படம்னா அதில் அடுத்து இவர் தான் நடிக்க போகிறார் ஹீரோன்னு எடுத்து போட்டுறாங்க. தளபதி கூட இவர் தான் நடிக்க போகிறார். மக்கள் மத்தியில் பாருங்கள் எல்லாம் நம்மளை உயர்ந்த எண்ணத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னமோ ஒரு படம் மஞ்சள் வீரனா அடுத்த ஹீரோ திவாகர் சொல்லிட்டு நம்மளை சூப்பராக எடிட் பண்ணி எல்லா பக்கமும் எனக்கே அது தெரியாது. மஞ்சள் வீரனா யாருன்னு தெரியாது, அந்த டைரக்டர் யாரும் தெரியாது, அதுக்கு முன்னாடி யார் நடிச்சாங்கன்றது தெரியாது. கூல் சுரேஷ்க்கு அடுத்து நீங்கள் போடுறா அது எவ்வளோ பெரிய அவருக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். கூல் சுரேஷ்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, பசங்க தான் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கலாம் கேட்டு பாருங்க. அந்த படம் ரிமூவ் பண்ண உடனே அடுத்து என்ன தான் போட்டாங்க பசங்க எடிட் பண்ணி. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை கிடையாது சார், சும்மா அதெல்லாம் வதந்திகள். சும்மா நானே அந்த போஸ்டரை அதில் ஷேர் பண்ணியிருப்பேன், பசங்க எடிட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துறையில் நீங்கள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த துறையில் நம்மளே விட்டாலும் இந்த ஃபீல்டு விடாது சார். நான் போன போக்கில் போய்கிட்டு இருக்கேன், அதுவாக போன போக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன். நம்மளே விட்டாலும் இந்த ஃபீல்டு விடாது. நீங்கள் என்ன பாருங்கள், அப்போ பெரிய நடிகராகிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. எப்படி என்னால் முடியல சார், கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா மதுரையில் போய் ஒரு நாள் நாளைக்கு ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு வர மாதிரி பிளானு. பட் என்னன்னா முதல் நாள் இங்கே வரமே. அப்போ தான் பாருங்கள், அவ்வளோ நம்மளால் வந்துட்டு எதையுமே தட்ட முடியல. எத்தனை பேருக்கும் அப்பாயின்மெண்ட் இப்போயே இந்த மாதிரினா இன்னும் ஃபிலிமில் எல்லாம் போனோம்னா நம்மளோட இது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவே எப்படின்னா டைலாக் மாதிரியே இருக்குது. இப்போ என்னால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, என்னால் பார்க்க முடியல. அளவுக்கு மீறின பப்ளிசிட்டி, அளவுக்கு மீறின கமிட்மெண்ட்டு,
என்ன சொல்ல வருது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே விட்டாலும் இந்த ஃபீல்டு விடாத வேலை. அதை ஜாதக அமைப்புகளும் நிறைய சொல்கிறாங்க சார். சிவாஜி ஸோ கணேசன் நீங்கள் ரொம்ப ஜாதகத்தையும் கடவுளையும் ரொம்ப நம்புறீங்க. எல்லாரும் கடவுளை நம்ம ஜாதகத்தில் ரொம்ப நம்ப மாட்டேன். மக்கள் வந்து நீங்கள் அமுச்சு விடுங்க. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் நம்மலாம் காசு கொடுத்து கல்யாணம் பொண்ணு பார்க்குறப்ப போய் ஜாதகம் பார்ப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிறந்த நேரத்தை அனுப்புங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு நம்ம அதெல்லாம் கணிச்சிட்டு அவங்க சொல்ல ஒட்டி தான் நம்மளுக்கு இப்படிலாம் இருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி தெரியாது. பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப உங்களுக்கு லக்கணத்தில் ராகு இருக்குது, ராகு கேது தோசை இருக்குது, இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இப்போ கணிச்சவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணமாக சார், அதில் 3ஆம் பாதம் சதயமாக. அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு, சிவாஜி கணேசன் சில பேருக்கு மட்டும்தான் இருக்கான். அது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது. நீங்களே விரும்பலாட்டி இந்த ஃபீல்டு விடாது. இது வந்து டிலே. நீங்கள் பிறவி கலைஞன் அப்போவே டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால் தலையில் எழுதப்பட்டது இதுதான். அதனால் இந்த இது விடாது. மக்கள் அவங்க சொன்னது சார். சரி, அவர் ஒருத்தர் தான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா இன்னும் 2-3 பேர் ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அதையும் கூட இன்டர்வியூ எடுத்துகிற ஒரு கேள்வி கேட்டார். உங்களை பார்த்த ஜாதகர் எம்ஜிஆர் ஜாதகத்தையும் சிவாஜி கணேசன் ஜாதகத்தையும் எங்கே பார்த்தாருன்னு கேட்டாங்க. அதெல்லாமே நெட்டில் இருக்கான், எல்லாரோட இதுவுமே நெட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கும் அவர் ரிப்ளை பண்ணார். நானும் அது கேட்டேன். நான்லாம் ரொம்பலாம் ஜாதகம் நேரம் காலம் எல்லா நேரமும் நல்ல நாள் தானா பயங்கரம். எங்கள் அம்மா தான் திட்டுவாங்க, பெரிய அகராதி பிடிச்ச வேண்டாம் நீ அப்படின்வாங்க. யாராவது பரிகாரம் சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன், அம்மா கடவுளை மனசால் வேணா போதும், ஓகேங்களா. இங்கேருந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டாதான்னு கிடையாது, இந்த பரிகாரத்தை பண்ணால் உடனே உங்களுக்கு பாவம்லாம் போயிருமா, அப்படி தான் நான் சொல்லுவேன். அதான் வீட்லேயே கூட திட்டுவாங்க, இன்னும் அகராதி பிடிச்சவனா இருக்கானே அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரொம்பலாம் மூட நம்பிக்கைலாம் நான் நம்ப மாட்டேன் சார். பட் நம்மளுக்கு மீறின பவர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் நீங்களே சொல்கிறீங்க அம்புட்டு வசதி இருக்குது. இப்போ மேரேஜ் டிலே ஆகி நிற்குது, நம்ம சிங்கிளாக இருக்கும், எதுவுமே இல்லாமல் இருக்கும். அவன் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை 3 குழந்தை ஆயிடலாம். அது என்ன சொல்ல வருது, நம்மளுக்கு மேலே உள்ள கடவுள் தானே, பவர் தானே. நம்மளே மீறி சக்தி இருக்குல்ல. என்ன மாதிரி யாரும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமாக முயற்சி பண்ணுவேன் சார். மேரேஜ் விஷயத்துலையுமே பண்ணேன். எல்லாம் கூடி வரும், ஏதாவது ஒரு காரணம் வரும், இதாயிரும். ஒன்று நம்மளுக்கு நல்ல விஷயத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுளோட இது, அதுக்கு உண்டான நேரங்கள் வரணும் சார். அது மாதிரி தான் இதையும் நான் சொல்ல வரேன். ஓகே சார். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் டாக்டர் திவாகர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவ்வளோ தெளிவாக வெளிப்படையாக ஆன்சர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய இன்னொரு பக்கம் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய நேரத்தையும் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளோ தூரம் உங்களுடைய தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.